திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையமர்ந்த அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே பன்னிரு திருமுறை பாராயணம். அந்த வகையிலே எம்பெருமானுடைய திருவருள் கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய 2ஆம் திருமுறையை நாம் தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியாறு பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி, நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்த சென்னை தாம்பரம் சிவனகம் அருளர் செய்ய அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, எப்பொழுதும் போல நம்முடைய நிகழ்ச்சியை திருப்பள்ளி எழுச்சியோடு துவங்க ஐயா துவங்க வேண்டும் என்று கூறி ஐயாவிடம் நிகழ்ச்சியை ஒப்படைக்கிறோம். திருச்சிற்றம்பலம். தில்லையம். நன்றிங்க ஐயா. வாங்க ஐயா. சித்திரம் இல்லையா? திருச்சிற்றம்பலம் ஐயா. திருப்படிச்சு பாடுங்க. திருச்சிற்றம்பலம். பூவின பூங்குயில் பூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனர் செறி கழல் தாளினை காட்டாய் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 27 மலரடிகள் போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டர் ஆதித்தர் நாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதனார் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனாருண் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. திருமுறை தமிழோசையில 2ஆம் திருமுறையிலே இன்றைக்கு 11வது பதிகம் சீர்காழி தலம். பண் வந்து இந்தளம் பகற்பண் 4ஆக 9லிருந்து 12 நாழிகைக்குள்ள 9:36 10:47 மணிக்குள்ளே இந்தோள ராகத்திலே பாடக்கூடியது. காவிரி வடகரையிலே 14வது தலமாக சீர்காழிக்கும் வைத்தீஸ்வரனுடைய இடைப்பட்ட தலமாக இருக்கிறது. இங்கே உள்ள பெருமான் தோணியப்பர், அம்பாள் வந்து திருநிலை நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 1154. சாம்பசையா. நன்றியா. சீர்காழிப்பதியை இடம் சுட்டிய சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 1154.
வந்தவரை எதிர்கொண்டு மனம் மகிழ்ந்து சண்பெயர்கோன் அந்தமில் சீரடியார்கள் அவரோடும் இனிதமர்ந்து சுந்தர ஆரணங்கினுடன் தோணியில் வீற்றிருந்தாரை செந்தமிழின் பந்தத்தால் திருப்பதிகம் பல பாடி. திருச்சிற்றம்பலம். புண்ணிய 16 ஆண்டிலே தன்னுடைய திருமண நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்கிற போது அதற்காக வந்திருந்த அடியார்கள் நடுவிலே இருந்து சீர்காழி பெருமானை பல பதிகங்கள் பாடினார். அதிலே ஒன்றாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது. நல்லானை நான் மறையோடு 6 அங்கம் வல்லானை வல்லவர் பால் மலிந்து ஓங்கிய சொல்லானை தொன்மதிற் காழியே கோயிலாம் இல்லானை ஏத்த நின்றார்க்கு உளது இன்பமே. சீர்காழி பெருமானை நினைத்தால் இன்பம் வரும் என்பதற்கு அடையாளமாக அவனை உளது இன்பமே என்று பாடுகிறார். 2வது பாட்டு. நம்மான மாற்றி நமக்கருளாய் நின்ற பிம்மானை பேயுடனாடல் புரிந்தானை அம்மானை அந்தனர் சேருமணி காளி எம்மானை ஏத்தவல்லார்க்கு இடர் இல்லையே. திருச்சிற்றம்பலம். முதல் பாட்டுல உளது இன்பமேன்னு சொன்னார். 2வது பாட்டுல இல்லை துன்பமே என்று சொன்னார். இன்பமே வரும் துன்பமே துடைத்து என்ற வழியில வாழ்க வாழ்க. 3வது அருந்தானை. அன்பு செய்து ஏத்தகில்லார்பால் பொருந்தானை பொய்யடிமை தொழில் செய்வாருள் விருந்தானே வேதியேர் ஓதின் இடை காழி இருந்தானை ஏத்து மின்னும் வினை ஏகவே. பெருமானயத்தினால் வினை ஏகும் என்று சொல்கிறார். அப்புறம் 4வது பாட்டு புற்றானை. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். புற்றானை புற்றரவம் அறையின் மீசை புற்றானை புற்றரவம் அறையின் மீசை சுற்றானை தொண்டு செய்வாரவர் தம்மோடும் அற்றானை அந்தனர் காழி அமர் கோயில் பற்றானை பற்றி நின்றார்க்கில்லை பாவமே. அற்றானை அந்தனர் காழி அமர் கோயில் பற்றானை பற்றி நின்றார்க்கில்லை பாவமே. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுவிடற்கு என்று திருவள்ளுவர் நாயனார் சொன்ன மாதிரி அந்த பெருமானை பற்றினால் நமக்கு பாவம் இல்லை என்று சொல்கிறார். 5வது பாட்டு நெறியானை. லலிதம்மா. ஐயா என்னதானே கூப்பிட்டீங்க? ஆமாமா. நமச்சிவாய. நெறியானை நெஞ்சிடங்கொள்ள நினைவார்த்தம் விதியானை விண்ணவ தாம் வியந்தே தீய விதியானை விண்ணவ தாம் வியந்தே தீய கதியானை காருலவும் பொழிகாழியாம் கதியானை காருலவும் பொழிகாழியாம் பதியானை பாடுமெனும் வினை பாராவே பதியானை பாடுமெனும் வினை பாராவே. திருச்சிற்றம்பலம் ஐயா. பதியானை பாடுமென்னும் வினை பாரவே என்று சொல்லி பெருமானை பாடினால் நம்முடைய வினைகள் நீங்கும் என்று சொல்கிறார். அடுத்து 6வது பாட்டு. ஐயா பால் சொன்ன இருக்காங்களா? திருச்சிற்றம்பலம். செப்பானை மென்முளையாலை திகழ்மேனி வைப்பானை வார்கழகள் ஏத்தி நினைவாதம் ஒப்பானை ஓதம் உலாவும் கடற்காழி மெய்ப்பானை மேவிய மாந்தர் வியந்தாரே
ஒப்பானை ஓதும் உலாவு கடற்காழி மெய்ப்பானை மேவிய மாந்தர் வியந்தாரே. சிற்றம்பலம். நன்றி ஐயா. மெய்ப்பானை என்பது பெருமானை யார் புகழ்கிறாளோ அவர்களை மற்றவர்கள் வியந்து போற்றுவார்கள் என்று பாடுகிறார். துன்பானை 7வது பாட்டு. பணப்பாக்கத்து ஐயா. துன்பானை துன்பம் அழித்தருள்ளாக்கிய இன்பனையேசை இன்னலை பேணுவார் அன்பானை அணி பொழில் காழி நகர்மேய அன்பானை அணி பொழில் காழி நகர்மேய நம்பானை நன்ன வல்லார் வினை நாசமே நம்பானை நன்ன வல்லார் வினை நாசமே. யார நம்புவோம்? நம்ம மேல அன்பு செலுத்துவதை நாம் நம்புவோம். அதனால அந்த பெருமான் அன்பாக இருக்கிறான். அந்த அன்பே சிவம். அவனை நம்பான். அவரை நாம் நம்பினால் நமக்கு நண்ணாமல் வினை நாசமாகும் என்று சொல்கிறார். அடுத்து 8வது பாட்டு. குன்றானை. பரிமளமா? குன்றானை குன்றெடுத்தான் புயனாலைந்தும் வென்றானை மென்மலரானோடு மால் தேட குன்றானை குன்றெடுத்தான் புயனாலைந்தும் வென்றானை மென்மலரானோடு மால் தேட நின்றானை நேரிழையாரோடும் ஆழியுள் நின்றானை நேரிழையாரோடும் ஆழியுள் நன்றானை நம்பெருமானை நணுகுமே நின்றானை நேரிழையாரோடும் ஆழியுள் நன்றானை நம்பெருமானை நணுகுமே. பெருமான் தானும் தன் தையலுமாக சிவசக்தியா இருக்கிறான். அந்த அந்த நன்றானை நாம் நணுகுவோம் என்று நம்மை அழைக்கிற மாதிரி சுவாமி தான் பாடல். வாழ்க. சாவாயும் சாவாயும் வாது செய் சாவகர். 9வது பாட்டு. செண்பவல்லியமா வாங்க வந்தவாசி. அடியே நான் அப்புறம் பாடுறேங்கய்யா. வெளில சரி, வந்திருக்கேன் நான். நீங்க கேட்டுங்க. காதால கேட்டுங்க. தாமதனையே அவங்க. நம்ம திருச்சிற்றம்பலம். சாவாயும் வாது செய் சாவகர் சாக்கியர் மேவாத சொல்லவை கேட்டு வெகுளேன் மின் பூவாய கொன்றை நானை புனர்காழி கோவாய கொள்கை நான் அடி கூறுமே கோவாய கொள்கை நான் அடி கூறுமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. காழிக்கோவாகிய கொள்கையர். காழிக்கோயாரு ஞானசம்பந்த பெருமான். அந்த ஞானசம்பந்த கொள்கை என்ன கொள்கை? சைவ கொள்கை. அந்த சைவ கொள்கையை கூறுகிற சிவனுடைய அடியை நாம் கூறுவோம் என்று நம்மை அழைக்கிறார். வாழ்க. சுழியார் சீரோதம். 11வது பாட்டு. குன்றத்தூர் உமாமா. கலியார் சீர்வோதம் மல்கும் கடல் காளியோள் ஒளியாது கோயில் கொண்டானை உகந்து உள்கி தளியார் சொல் ஞான சம்பந்தன் தமிழார மொழிவார்கள் உலகும் பெறுவார்களே. தளியார் சொல் ஞான சம்பந்தன் தமிழார மொழிவார்கள் மூவுலகும் பெறுவார்களே. அப்ப நாம் இந்த மூவுலகையும் பெற வேண்டும் என்று சொன்னால் தமிழார பாட வேண்டும். தமிழார மொழிவார் கண் மூவுலகும் பெறுவார்களே
என்று சொல்லி பதிக பலன் சொல்கிறார். வாழ்க. அடுத்து 12வது பதிகம் திரு கச்சி ஏகம்பம். பண் இந்தோளம், பகற்பண் 4ஆக 9, 12 நாடுகளை 9, 36, 10, 48க்குள்ள இந்தோள ராகத்திலே பாடக்கூடியது. இது தொண்டை நாட்டு தலமாக செங்கல்பட்டுக்கும் அரக்கோணத்துக்கும் நடுவிலே உள்ளது. பெருமான் ஏகம்பநாதர், அம்பாள் ஏலவார் குழலி. இதற்கான பெரிய புராண பாடல் 995. யார் சாம்பசையா? நன்றிங்கய்யா. திரு கச்சி ஏகம்பம். இடம் சுட்டி சேக்கிழா பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 995. திருச்சிற்றம்பலம். பலமுறையும் பணிந்தெழுந்து பங்கைய செங்கை முகிழ்ப்ப மலரு முகம் அளித்த திருமணிவாயால் மறையான் என்று உலகுய எடுத்தருளி உருகிய அன்பு என்புருக்க நிலவுமிசை முதற்காலம் நிரம்பிய நீர்மையில் நிகழ. திருச்சிற்றம்பலம். பெருமான பாடும்புற போது போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணைதுணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம்னு பாடுவார் நம்முடைய மணிவாசக பெருமான். அந்த எழில் நகை என்பதற்கு அடையாளமாக இங்கே ஏகம்ப பெருமானை பலமுறையும் பணிந்து எழுந்தாராம். எழுந்த போது செங்கையை கூப்பினாராம். கூப்பின போது மலரும் முகமளித்தாராம். யாரு? அந்த ஏகம்பநாதராகிய திருமணி. மலரும் முகமளித்த திருமணி என்று ஏகம்பநாதனை குறிப்பிட்டு பாடிய பாடல். மறையானை மாசேலா புன்சடை மல்குவன் பிறையானை பெண்ணோடு ஆணாகிய பெம்மானை இறையானை ஏர்கொள் கச்சி திரு ஏகம்பத்து உறைவானே அல்லது உள்காதென் உள்ளமே. கச்சி திரு ஏகம்பை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் என்னுடைய மனசு நினைக்காது. அதாவது ஓரிரை கொள்கைன்னு சொல்கிற அந்த நிலை. பெருமான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்கின்ற அவனை மட்டுமே நினைப்பது என்ற வகையிலே கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் நினது அடியாருடு அல்லால் நரகம் புகினு வெள்ளேன் திருவருளாலே இருக்கப்பெரு நிறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனே என்று பெருமானை தவிர வேற நினைப்பதில்லை. நான் கோயிலுக்கு போனா பிள்ளையார கும்பிடு, முருகனை கும்பிடு, அதை கும்பிடு, இதை கும்பிடு, அப்புறம் கடைசியா போனோடனே மணி ஆயிடுச்சு கூடாதுன்னு சொல்லி அப்படி பண்றதில்லை. நினைத்தால் சிவனை மட்டுமே நினைப்பது என்ற வகையிலே ஏகம்பத்து உறைவானை அல்லது உள்காதியன் உள்ளமே என்ற அந்த ஓரிரை கொள்கையை நினைவுபடுத்துற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து நொச்சியே வன்னே. பாண்டிச்சேரியிலிருந்து முனுசாமி ஐயா. நானு ஐயா ஐயா நீங்க தான் பாண்டிச்சேரி வாங்க. சரிங்க. சிவாய நம சிவாய நம. நொச்சியே வன்னி கொன்றை மதி கூவிலம் உச்சியே புனிதல் வேடம் விடையுதியார். நொச்சியே வன்னி கொன்றை மதி கூவிலம் உச்சியே புனிதல் வேடம் விடையுதியார். கச்சியே கம்பர் மேய கரை கண்டனை நச்சியே தொழுமீனும் மேல்வினை நையுமே. கச்சியே கம்பர் மேய கரை கண்டனை நச்சியே தொழுமீனும் மேல்வினை நையுமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கச்சி ஏகம்பன் கரைக்கண்டனாக நீலகண்டனாக இருக்கிறான். அவனையை நச்சி என்றால் விரும்பி, அவனை விரும்பி தொட நம்முடைய வினைகள் எல்லாம் மாயும் என்று சொல்கிறார் ஞான சம்பந்த பெருமான். வாழ்க. 3வது பாட்டு பாராரும் முழவம் மந்தை. காஞ்சிபுரத்திலிருந்து கணபதி ஐயா. சிவாயினம் சிவாயினம் சிவ சிவா சிவ சிவா சிவ சிவா
சிவா சிவா திருச்சிற்றம்பலம் சிவா நமச்சிவாயம் சிவா வாரும் முழவும் முந்தை முழல் யாழொளி சீராளே படபடல் சிந்தை விலதோ ஏறார் கம்பனை எம்மானே சேராத இன்பமாயும் நெறி சேரே கம்பனை எம்மானே சேராத இன்பமாயும் தெரிவரே சேராத இன்பமாயும் நெறி சேரே சேரே சிற்றம்பலம் ஐயர். கட்சியகம்பனை சேர்ந்தால் இன்பமடையலாம், இல்லைன்னா அந்த நெறிய சேராதவர்களுக்கு இன்பம் அந்த இன்ப நெறி இல்லை என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க. 4வது பாட்டு கொன்றைக்கும் 4வது பாட்டு. நன்றிங்க சிவாயனம். திருச்சிற்றம்பலம். ஆண்டாளம்மா வாங்க. சிவாய் நம்ம எனக்கு 13ல வேற இருக்குங்கய்யா, திருக்கோழாம்பம். சரிங்கம்மா சரிங்க, நன்றிம்மா. காதால கேட்டுங்க. செல்வம்மா வாங்க. குன்றேக்கே நெடுவெண் மாடக் கொடி கூடி போய் மின்றேக்கும் முகில்கள் தோயும் வியன் கச்சியுள் மன்றேக்கும் அல்கு சீரால் மலி ஏகம்பம் சென்றேக்கும் செந்தையார் மேல் வினை சேராவே மன்றேக்கும் அல்கு சீரால் மலி ஏகம்பம் சென்றேக்கும் சிந்தையார் மேல் வினை சேராவே. திருச்சிற்றம்பலம். ஏகம்ப பெருமான பாடணும்னு அவசியம் இல்லை. அந்த பெருமானை சிந்தித்தால் கூட அந்த சிந்தையாலே நம்முடைய அந்த வினைகள் நம்மை சேராது என்று சென்றைக்கும் சிந்தையார் மேல் வினை சேராவே என்று பாரு. அவ சிந்தனை தான் செயல் ஒரு முக்கியம் என்றால் அதை விட சிந்தனை அதை விட முக்கியம் என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க. சடையான் தலையை ஐந்து. 5வது பாட்டு. ஓரூர்ல இருந்து பிரேமாம்மா. திருச்சிற்றம்பலம். சடையானை தலகை ஏந்தி படி தருவார்த்தம் கடையே பொய் 3 கொண்டான் கடி கச்சையுள் பொட்டே பொன் மலரும் கம்பை கரையே கம்பம் உடையானே பல்லது உள்காத் எனதுள்ளமே புடையே பொன் மலரும் கம்பை கரையே கம்பம் உடையானே அல்லது உள்காத் எனதுள்ளமே. திருச்சிற்றம்பலம். எச்சத்தால் திருதெய்வம் எத்தோமல்லோம் என்று சொல்லி பெருமானை மட்டுமே வழிகிற அந்த வழிபாடு. அதனால அந்த கச்சியே கம்பம் உடையானை அல்லாது உள்காது எனது உள்ளமே, பெருமானை தவிர வேற யாரையும் நினைக்க மாட்டேன்ற உறுதிப்பாட்டுடன் கூடிய பாடல். வாழ்க வாழ்க. மழுவாளோடு எழில்கள். பாண்டிச்சேரியிலிருந்து திலகவதி அம்மா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். மழுவாளோடு எழில்கொள் சூழப்படை வல்லார் தங்கி மழுவாளோடு எழில்கொள் சூழப்படை வல்லார் தங்கி எழுவாளோர் இமயர் உச்சி உமையாள் கங்கை வழுவாமே மல்கு சீரால் வளர் ஏகம்பம் வழுவாமே மல்கு சீரால் வளர் ஏகம்பம் தொழுவாரே விழுமியார் மேல் வினை துண்ணாவே தொழுவாரே விழுமியார் மேல் வினை துண்ணாவே. திருச்சிற்றம்பலம். ஏகம்ப பெருமானை தொழுதால்
நம்முடைய மேல்வினையாகிய ஆகாமி என்று சொல்லப்படவில்லை நம்மை அடையாது என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து வெண்ணுளார் 7வது பாட்டு. சிதறம்மா சிற்றம்பலம். விண்ணுளார் மறைகள் வேதம் விரித்தோதுவார் கண்ணுளார் கழலில் வெல்வார் கரிகாலனை நன்னுவார் எழில்கொள் கச்சி நகர் ஏகம்பத்து அண்ணலார் ஆடுகின்ற அலங்காரமே. கச்சி ஏகம்பத்து அண்ணலார் ஆடுகின்ற அலங்காரமே. ஆட்டம்னா தில்லை கூத்தன் மட்டும்தான் ஆடுவானா? எங்கள் ஏகம்ப பெருமான் கூட ஆடுவான். கச்சி ஏகம்பத்து அண்ணலார் ஆடுகின்ற அலங்காரம்னு அந்த கச்சி ஏகம்பன் ஆடுகிற ஆட்டத்தை அலங்காரமா காண்ற பாட்டு. வாழ்க வாழ்க. தூயானை தூய வாய்மறை. வாங்க தாமதம் ஐயா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தூயானை தூய வாயம் மறை ஓதிய வாயானை வாழறக்கண் வழிவாட்டிய தீயானை தீதில் கச்சி திரு ஏகம்பம் மேயானை மேவுவார் என் தலை மேலாரே. கச்சி திருவேகம்பம் மேயானை மேவுவார் என் தலை மேலாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. இந்த பாட்டை அடியறி கூட்டி அதிசயம்னு சொல்லுவாங்க. ஏகம்ப பெருமானை என்னால போய் வணங்க முடியலன்னா யாரை ஏகம்பத்தை தொழுறாங்களோ அவங்களுடைய இது திருவடியில என்னுடைய தலை மேலாக இருக்கும் என்று சொல்கிற மாதிரி அடியறி கூட்டி அதிசயம். உடனே தாமரை அவர் தான் தானா கச்சை வணங்குவார். அவரை தொழுதா எனக்கு ஏகம்பனர்கள் என்னை தானா தேடி வந்துருன்றதுக்கு அடையாளம் இந்த பாட்டு. ஏகம்பம் மேயானை மேவுவார் அவர் தலை மேலாரே. வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு. நாகம் போன் ஏறதேகம். நன்றிங்க. நாகம் பூனேரே தேரல் நறுங்கொன்றைத்தார் பாகம் பெண் பலியுமே பருமறையாடுவார் ஏகம்பம் மேவியாடுமெறை இருவர்க்கும் மாகம்பம் அறியும் வண்ணத்தவனல்லனே. ஏகம்பம் மேவாருடைய அந்த இறை இருவர்க்கும் ஆகம்பன், அதாவது திருமாலுக்கும் பிரமனுக்கும் பேரழலாய் தோன்றினானே, அதனால அந்த இருவர்க்கும் ஆகம்பனாக இருக்கிறான் என்று அந்த வண்ணத்தை வியந்து பாடுகிற பாடல். வாழ்க. அடுத்து 10வது போதியர் பிண்டியர். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். போதியார் பிண்டியார் என்றிவர் பொய்நூலை வாதியாவம் மீனம் மாவேனும் கச்சியுள் போதியார் பிண்டியார் என்றிவர் பொய்நூலை வாதியாவம் மீனம் மாவேனும் கச்சியுள் ஆதியார் மேவியாடும் திரு வேகம்பம் நீதியால் தொழுமின்னும் மேல்வீனை நில்லாவே ஆதியார் மேவியாடும் திரு ஏகம்பம் நீதியால் தொழுமின்னும் மேல்வீனை நில்லாவே. இங்க ஆடும்னு வருதுங்க ஐயா. சிவசிவா இங்கேயும் ஆடும்னு வருதுங்க. ஆதியார் மேவி அவன் உள்ளத்துல ஆடினா தான் நம்ம வயிறோட முடியும். அந்த ஆட்டம் என்ன போது நம்ம ஆட்டம் அவுட்டு. ஐயா நான் பிழையில படிச்சுட்டேன், இன்னும் ஒரு முறை படிச்சுட்டோமா? ரெண்டாவது வரி படிக்கும் போது வாதியாவன் வாதியாயம் என்ன பாட்டது? போதியா பொய்நூலை வாதியா வம்மின் அம்மாயனும் அப்படின்னு படிக்கணும். வாதியா வம்மின் அம்மா அம்மாவினை. அம்மாவினா அந்த மாமரம், அந்த மாமரம்னு அர்த்தம். அம்மானா அந்த மாமரம்னு அர்த்தம்.
அந்த ஆமாங்க மாமரத்தை கட்சி ஏகம்பன். பாட்டுக்காக நான் மாத்த வேண்டியது சிவசிவா. ஆமா. போதி அது இசைக்காக நீங்க போதியார் பாத்தீங்க. ஆனா அந்த சொல்ல பிரிக்கும் போது வம்மின் என்று நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அம்மாவினம்னு படிச்சா அம்மாவினம்ன்றது அந்த மாமரத்தினர் இழக்கிற பெருமானை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. நன்றிங்க நன்றிங்க. போதியார் பிண்டியார் என்றீவர் பொய்நூலை வாதியாவம்மின் அம்மாவேனும் கட்சியுள் ஆதியார் மேவி ஆடும் திரு ஏகம்பம் நீதியால் தொழுமின்னும் மேல்வீனை நில்லாவே ஆதியார் மேவி ஆடும் திரு ஏகம்பம் நீதியால் தொழுமின்னும் மேல்வீனை நில்லாவே. ஆதியும் அந்தமில்லா அரும்புரண்டு கட்சி ஏகம்பன் ஆதியாயிருக்கிறான். அவன் மேவியாடுகிற இடம் ஏகம்பம். அந்த ஏகம்பத்தை நீதியால் தொழுமின். நமக்கு எந்த பிரச்சனை வரல, கடைசியில் எங்க போய் நிக்கிறோம்? கோர்ட்டு தான் போய் நிக்கிறோம். அதனால அந்த நீதிபதி கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் தான் ஃபைனல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெருமான் நமக்கு நீதியா இருந்து உள்ளத்திலே இருந்து அவன் நீதி தருகிறான். நம்மளுடைய மனசை பேச வைக்கிறான். அந்த மனசு மூலமா அவன் நீதி தருகிறான். அந்த நீதி தருகிற பெருமானாக இருக்கிற அந்த கட்சி ஏகம்பனை தொழுதால் நம்முடைய மேல்வினையாகிய ஆகாமியம் சேராமலே போகும் என்று சொல்கிற அந்த பாட்டு. வாழ்க வாழ்க. அந்தன் பூங்கட்சி 11வது பாட்டு. வாங்க பரிமளம் வாங்க. அந்தன் பூங்கட்சி ஏகம்பன் எம்மானை அந்தன் பூங்கட்சி ஏகம்பனை அம்மானை கந்தன் பூங்காழி ஊரன் கலிக்கோவையால் கந்தன் பூங்காழி ஊரன் கலிக்கோவையால் சந்தமே பாடவல்ல தமிழ்ஞான சந்தமே பாடவல்ல தமிழ்ஞான சம்பந்தன் சொற்பாடியாட கெடும் பாவமே தமிழ்ஞான சம்பந்தன் சொற்பாடியாட கெடும் பாவமே. அங்க முன்பாட்டுல ஆதியார் மேவியாடும் கட்சி ஏகம்னு சொன்ன பாடினாரு. அப்ப பெருமான் மட்டும் ஆடல, நாமும் பாடி ஆட வேண்டும். அப்படி பாடி ஆடுகிற போது ஞான சம்பந்தனுடைய தமிழ் ஞான சம்பந்தனுடைய சொல்லை பாடி ஆடினால் நம்முடைய பாவங்கள்லாம் கெடும். அதனாலே தமிழ் ஞான சம்பந்தன் சொல் பாடியாட கெடும் பாவமே. பாடுதலும் ஆடுதலும் என்று சொல்லி பெருமானுடைய புகழை பாடுதல், அவனுடைய உணர்ச்சி பொங்க ஆடுதல் என்ற ரெண்டுத்தையும் பெருமானும் ஆடுகிறார், நாமும் ஆடுகிறோம். அதனாலதான் அந்த ஆட்டம் நிக்காம இருக்கும். இல்லைன்னா எல்லாம் அடங்கி போகும். ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரே அடங்கு வித்தால் ஆரொருவர் அடங்காதாரே. வாழ்க வாழ்க. அடுத்து 13வது திருக்கோழம்பம். இது இந்த அளப்பண் பகற்பண் 4ஆக 9-12 நாழிகையில 9:36 10:48 இந்தோள ரகத்திலே பாடக்கூடியது. காவிரியுடைய தென்கரையிலே 35வது தலமாக கும்பகோணம் காரைக்கால் பகுதியிலே அமைந்துள்ளது. பெருமான் கோழம்பநாதர், அம்பாள் சௌந்தரநாயகி என்று சொல்லி பெரிய புராண பாடலாக 432. நன்றிங்கய்யா. திரு கோலம்பத்து பதியை சேக்கிழார் பெருமான் இடம் சுட்டி பெரிய புராண பாடலிலே பாடிய பாடல் வரிசை எண் 432. கொன்றை வாசடை முடியரை கோலம்பத்து இறைஞ்சி என்றும் நீடிய இன்னிசை பதிகம் முன் இயம்பி மன்றுளார் மகிழ்வைகள் மாடக் கோயில் மருங்கு சென்று சார்ந்தனர் திருவளர் சிறபுறச் செல்வர். திருச்சிற்றம்பலம். கோழம்பத்து மேயானே கொன்றைவார் சடையான் என்று சொல்லி அந்த கொன்றைவார் சடையானுக்கு பாடிய இன்னிசை பதிகம் என்று இந்த பாடலை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் சேக்கிழார். நேற்றானே நீள் சடை மேல் நிறை உள்ளதோர் ஆற்றானே அழகமர் மென்மூலையாளையோர் கூற்றானே குளிர்போழில் கோழம்பம் மேவிய ஏற்றானே ஏத்துமின் நும்மிடரு ஏகவே
கோழம்பம் மேவிய ஏற்றாரை ஏத்தூமின் நும்பிடரு ஏகவே. கோழம்ப பெருமானத்தினால் நம்முடைய துயர்கள் தீரும் என்று சொல்கிற பாடல். வாழ்க. அடுத்து மையான கண்டனை, இரண்டாவது பாடல். பாலசுந்தரம் ஐயா. மையான கண்டனை மான்மரியேந்திய கையானை கடிபொழி கோழம்ப மேவிய செய்யானை தேனை பாலு திகழ்ந்தாடிய மெய்யானை மேவுவார் மேல்வினை மேவாவே. மெய்யானை மேவுவார் மேல்வினை மேவாவே. திருச்சிற்றம்பலம் ஐயா. மெய்யானை மேவுவார் மேல்வினை மேவாவேன்னு மேல்வினை மேல்வினை என்று ஆகாமியம், அதாவது வினைகளை 3 வகையா பிரிப்பாங்க. சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம்னு அது வட சொல்லு. ஆனால் நம்முடைய திருவருட்பயன்ல அதை எஞ்சு வினை என்றும் ஏன்ற வினை என்றும் ஏறு வினை என்றும் குறிப்பிடுவார். நம்முடைய திருவருட்பயன்ல அந்த பாட்சியத்தில சிவபிரகாசத்துல அந்த சொல்லலாம் நம்ம பயன்படுத்துறது இல்லை. நம்ம சஞ்சிதம், ஆகாமியம், பிராரத்தம்னு சொல்லினுக்கிறோம். ஆனால் அது எஞ்சுவினை, ஏறுவினை, ஏன்ற வினை. எஞ்சுவினை என்பது நாம் சேர்த்துக்கிற பெரிய மூட்டை, அதுல இருந்து கொஞ்சம் அனுபவம் மிச்சம் அந்த எஞ்சி நிக்குது. அதனால அந்த சஞ்சிதத்துக்கு எஞ்சு வினைன்னு பேரு. இப்ப ஏன்ற வினை என்பது நம்ம இப்ப அனுபவிக்காக நம்ம கையிலே ஏந்தி இருக்கிற வினை. இந்த வினை சேரும்போது இன்னும் கொஞ்சம் வினையை சேர்த்துருவோம். அது ஏறு வினை என்று சொல்லுகிற ஆகாமியம். அந்த ஏறு வினை சேராது. ஏன்னா பெருமானினை எதை செய்தாலும் எல்லாம் அவன் செயலாக மாறி போகும். அப்படி மாறி போவதனாலே அந்த ஏறுவினை வருவதில்லை என்பதை மேல்வினை மேவாவே என்று, அதுக்கு நாம் மெய்யானை மேவ வேண்டும். அந்த மெய்யானை மேவினால் மேல்வினை மேவாது என்று ஞான சம்பந்த பெருமான் சித்தாந்த சைவம் பேசுகிற பாடல். வாழ்க வாழ்க. ஏதனை ஏதமிலா இமையோ தொழ, மூணாவது பாடல். ஏதனை ஏதுமிலா இமையோ தொழும் வேதனை வெண்குழை தோடு விளங்கிய காதனை கடிபொழி கோழம்பம் மேவிய நாதனை ஏத்துமினும் வினை நையவே. காதனை கடிபொழி கோழம்பம் மேவிய நாதனை ஏத்துமினும் வினை நையவே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. இமையோ தொழும் வேதனை என்று பாடுகிறார். இங்க வேதனைன்னு சொன்னோடாங்க அந்த வடமொழி வேதத்தை குறிப்பிடுவார்கள். அது நமக்கு வேதனையை தரும் என்று சொல்வார் என்னுடைய குருநாதர். ஏன்னா அது தேவனை பாடுவதோ தெய்வத்தை பாடுவதில்லை. அதனால தேவனை பாடினால் நமக்கு வேதனை தான் வரும். ஆனால் அந்த வேதத்தை தமிழே 5 எழுத்து என்று சொல்வதன் மூலமாக அந்த வேதனை தீர்ந்து இன்பம் வரும்னு சொல்லுவது என்னுடைய குருநாதருடைய வழக்கம். அதனால வேதம் என்பது 5 எழுத்து என்பதை அவர் அறுதியிட்டு உறுதியாக கூறுவார். வாழ்க வாழ்க. அடுத்து சடையானை, 4வது பாட்டு. படிக்கிட்டீங்களா? பாருமா, 4வது பாட்டு. 2ஆம் திருமுறையில 13வது பதிகம் 4வது பாட்டு. சரிங்க, எடுத்துட்டேன். சடையானை தன் மலரான் சிரம் ஏந்திய விடையானை வேதமும் வேள்வியும் மாய நன்கு உடையானை குளிர்பொழில் சூழ்த்திரு கோழம்பமே உடையானை உள்குமின் உள்ளம் குளிரவே. உடையானை குளிர்பொழில் சூழ் திருக்கோழம்பம் உடையானை உள்குமின் உள்ளம் குளிரவே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நம்ம உலகத்துல நம்ம பலரோட பழகிறோம். பலரோட பழகும்போது நம்முடைய வெறுப்புகள், அதனாலே மற்ற நினைப்புகள்லாம் நம்முடைய உள்ளத்தை வெப்பமாக்கிவிடும். ஆனால் கோழம்ப பெருமான் நினைத்தால் நம்முடைய உள்ளம் குளிரும் என்று சொல்கிற பாடல். திருக்கோழம்பம் உடையானை உள்குமின் உள்ளம் குளிரவே. கண்டதெல்லாம் நினைச்சு மனதை வெப்பமாக்கிக் கொள்வதை விட கோழம்ப வெப்பமாக்கி உள்ளத்தை குளிரச் செய்யலாம் என்று சொல்கிற ஞான சம்பந்தருடைய அறிவுரை பாடல். வாழ்க வாழ்க. காரானை கடிகமழ் கொன்றை. பணப்பாக்கம் சதானந்தன் ஐயா. சிற்றம்பலம்.
காரானை கடிகமள் கொன்றையும் போதடி தாரானை கையோலார் பால் மகிழ்ந்தோங்கிய சீரானை செறிபோழில் கோழம்பும் மேவிய கூரானை ஏத்துமின்னும் ஈடல் கொள்கவே சீரானை செறிபோழில் கோழம்பும் மேவிய கூரானை ஏத்துமின்னும் ஈடல் ஒழுகுமே. சித்தம்பலம். கோழம்பம் மேவிய அந்த திருக்கோழம்பன்ற ஊரை சேர்ந்த அந்த பெருமானை ஏத்த நும் இடர் ஒல்கவே உடைய வினைகள் எல்லாம் துன்பங்கள் எல்லாம் நீங்கும் என்று சொல்கிறார். வாழ்க. அடுத்து பண்டாலின் நிழல் 6வது பட்சம். செண்பவல்லி அம்மா பாட முடியுமா? உமாமா வரீங்களா? குன்றத்தூர் உமாமா. பண்டாளின் நீளானை பரஞ்சோதியை பண்டாளின் நீளானை பரஞ்சோதியை திண்டார்கள் தாம்புரம் மூன்றும் உடனே வேவ திண்டார்கள் தாம்புரம் மூன்றும் உடனே வேவ கண்டானே கடிக்காமல் கோலம்பம் கோயிலா கண்டானே கடிக்கமல் கோலம்பம் கோயிலா கொண்டானே கூறுமின் உள்ளம் குளிரதே கொண்டானே கூறுமின் உள்ளம் குளிரதே. பண்டாலின் நீழலானை பரஞ்சோதியை அவ அந்த கல்லால மரத்தின் கீழே இருந்து அந்த அறம் சொன்னவன் யாரு? பரஞ்சோதி பெருமான். அந்த பெருமானுக்கு பரஞ்சோதின்னு பேரு. அந்த பெயரை தாங்கிய பரஞ்சோதி முனிவர் தான் திருவண்ணநல்லூர்ல மெய்கண்டாருக்கு உபதேசித்தார். அதன் மூலமாக சித்தாந்த சைவம் பிறந்தது என்று சொல்கிற வகையிலே அமைந்த பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து சொல்லானை சுடுகணையார் 7வது பாடல். செல்வம் அம்மா. சொல்லானை சுடுகணையால் புறமூன்றெய்த வில்லானை வேதமும் வேள்வியும் ஆனானை கொல்லானை உரியானை கோழம்பம் மேவிய நல்லானை ஏத்துமின் நும் இடர் நையவே கொல்லானை உரியானை கோழம்பம் மேவிய நல்லானை ஏத்துமின் நும் இடர் நையவே. திருச்சிற்றம்பலம். வேதமும் வேள்வி என்பது வேள்வி செய்கிற போது 5 எழுத்து ஓத வேண்டும் என்பதை வேதமும் வேள்வியும் சொல்லுவார் என்னுடைய குருநாதர். அதனால பெருமானை 5 எழுத்து ஓதி வேள்வி செய்ய வேண்டும். 5 எழுத்து ஓதி அங்கி வேட்டுனல் வேள்வி எல்லாம் நஞ்சணி கண்டர்வாதம் நன்னிடச் செய்து ஞாலத்து என்று சிறப்புலி நாயனார் சேக்கிழார் சொல்லுவார். அதனால வேதம் என்பது 5 எழுத்து. அந்த 5 எழுத்தை ஓதி வேள்வி செய்ய வேண்டும். அதை அப்படியே வழிமொழிந்தார் நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார். 5 எழுத்தால் உள்ளம் அரணுடைமை கண்டு அரனை 5 எழுத்தால் அர்ச்சித்து இதயத்தில் 5 எழுத்தால் கொண்டலியில் செய்து ஓமம் கோதண்டம் சாணிக்கில் அண்டனாம் சேடனாம் அங்கு. அப்ப வேள்விக்குரிய எது வேதமாகிய 5 எழுத்து என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. விற்றானை வல்லரக்கன். பிரேமம்மா. திருச்சிற்றம்பலம். விற்றானை வல்லரக்கர் விரல் வேந்தனை குற்றானே திருவிரலார் கொடுங்காலனை செற்றானே சீர்த்திகழும் திருக்கோழம்பம் பற்றானே பற்றுவார் மேற்பினை பற்றாவே செற்றானே சீர்த்திகழும் திருக்கோழம்பம் பற்றானே பற்றுவார் மேல் வினை பற்றாவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடக்கென்று அந்த பற்றானை பற்றினால் நமக்கு வினை பற்றாது என்று சொல்கிற பாடல். வாழ்க. நெடியானோடு அறியாவகை. வாங்க முனுசாமி ஐயா வாங்க. நெடியானோட்டாய நறிய வகை நின்றதோர் படியானை பண்டங்க வேடம் பயின்றானை நெடியானோட்டாய நறிய வகை நின்றதோர்
படியானை பண்டங்க வேடம் பயின்றானை கடியாரும் கோழம்பும் மேவிய வெள்ளேட்டே கொடியானை கூறுமின் உள்ளம் குளிரவே கடியாரும் கோழம்பும் மேவிய வெள்ளேட்டேன் கொடியானை கூறுமின் உள்ளம் குளிரவே. சிவாய நம. அறத்தின் அடையாளமாகிற வெள்ளை ஏற்றை கொடியாக கொண்டவன், அதை ஊர்தியாகவும் கொண்டான் கொடியாக கொண்டான். வெள்ளேற்றின் கொடியானை கூறுமின், அப்ப அறம் கூறினால் உள்ளம் குளிரும் இல்லையா? அதனாலே வெள்ளேற்றின் கொடியானை கூறுமின் உள்ளம் குளிரவே என்று பாடுகிறார். வாழ்க புத்தரும் தோகையம் பீலி. 10. ஐயா, அழகா பாடிட்டீங்க, கரெக்டா பிடிச்சிட்டீங்க. நன்றி. என்னையா நல்லா பாடிட்டாருங்க ஐயா, நம்ம பண்ண மாதிரி சிவசிவா ஒரே மாதிரி டியூனு. அடுத்து செண்பவல்லியம்மா முடியுமா? வந்த வாசல இருந்து வெளியே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நன்றி நன்றி. இப்ப திலகவதி அம்மா வாங்க. புத்தரும் தொகையும் பீலி கொள் பொய் மொழி, புத்தரும் தொகையும் பீலி கொள் பொய் மொழி, பித்தரும் பேசுவ பேச்சல்ல பீடோடை, கொத்தலர் தன் போழிற் கோழம்பமேவிய அத்தனை ஏத்தோமின் அல்லல்லறுக்கவே, கொத்தலர் தன் போழிற் கோழம்பமேவிய அத்தனை ஏத்தோமின் அல்லல்லறுக்கவே. திருச்சிற்றம்பலம். பெருமான் எங்க இருக்கிறான்னு ஒரு கேள்வி கேட்டா நம்முடைய அப்பர் பெருமான் சொல்லுவார், மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான். மனசுல நம்ம பாத்துக்கிறோமா? பார்க்கல. வாயானை சொல்லுகிற போது கேட்கிறோம், அப்புறம் மறந்து போறோம். தலைமேலான் தலையில நம்ம பாக்குறோம்னா பெருமானுடைய திருவடி வணங்குற போது பாக்குறோம், அப்புறம் விட்டுறோம். ஆனால் அவன் எங்க இருக்கிறான்? வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். திலகவதியம்மா பாடும்போது அந்த வாயார தன்னடியே பாடும் தொண்டராக நினைப்பு வருகிறது. வாழ்க வாழ்க. அடுத்து 11வது பாட்டு, தன் புனல் ஓங்கு. சிதம்பரத்துல இருந்து செல்வியம்மா பாட்டுங்களா? கடைசி பாட்டு வாய்ப்பு இருக்கா? வாங்க. ஆடியோ சரியா வரலமா? இல்ல அவங்க ஆடியோ சரியா வரல. செல்வியம்மா, நீங்க பாடுறது சுத்தமா வரலமா? கொஞ்சம் ஆமா, நல்ல இடத்துல சிக்னல்ல வாங்க சாமி. சிக்னல் இருக்கு, நல்ல டவர் இருக்க இடத்துக்கு வந்துருங்க. சுத்தமா கேட்கல. வர முடியுமா பாருங்க. சிவா கேக்குதுங்களா? இப்ப கேட்க சாமி, இப்ப பாருங்க. இப்ப பாருங்க, முதல்ல பாடுங்க. தன்பூணல் ஓங்கும் தன்னாரை மாநகர் நன்பூடை ஞான சம்பந்தனும் பானுரை விண்போழி கோழம்ப மேவிய பத்தீவை பண்கோள பாட வல்லார்க்கில்லை பாவமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. தன்புணல் ஓங்கு தன்னந்தரா, அதாவது பூந்தரா என்ற அந்த சாமி, அந்த சீர்காழிக்கு ஒரு பேரு. ஆனால் அந்த தரா என்பது பூந்தரா என்ற சீர்காழியை குறிக்கும். அங்கே உள்ள ஞான சம்பந்த பெருமான் சொன்ன அந்த 10 பாடலையும் பண்கொள பாடவல்லார். ஏன்னா தமிழ் என்பதே பண்ணில் ஓசை பழத்தில் இன்சுவை பெண்ணொடு ஆணொன்று பேசற்கரியவன்னு அந்த பண் வகைதான் தமிழுக்கே உரிய சிறப்பு. தேவாரத்துக்கும் திருமுறைக்குள்ள சிறப்பு. அந்த பண்கொள பாடவல்லாருக்கு பாவம் இல்லை என்று சொல்கிற அந்த பதிக பலன் என்று சொல்லி இதோட நீ நிறுத்திக்கலாம். மிச்சம் நாளைக்கு வச்சுக்கலாம். மணி 6:10 ஆயிடுச்சு. பொன்னூசல் பாடி சொன்ன சரியா இருக்கும். நன்றிங்க. செல்வியம்மா, நீங்க எந்த இடத்துல பாடுங்களோ அந்த இடத்துல சாக் பீஸ்ல மார்க் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு அதே இடத்துல வந்து கொஞ்சம் பாடு. முதல்ல பாடினப்ப
இருங்கம்மா, ஐயப்பா அடுத்து யாருன்னா இருக்காங்க? சீரகங்கள் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி வந்து நாராயண நான் வளர்த்தாள் நாயடியேக்கு விட்டு விட்டு வருதுமா. அருள் தாளினை பாடி போரார் வெற்கண்மடவீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நடராஜா இந்த நிகழ்ச்சி அப்படியே ஃபுல்லா ரெக்கார்ட் பண்றாரு. நீங்க பாடினதை விட்டு விட்டு வருது. முழு பாடலும் முழுசா வரல, விட்டு விட்டு வந்தது. பொன்னூசல் பாடுங்கம்மா. நல்லா நல்லா டவர் உள்ள இடத்துல நின்று பாடுங்கம்மா. செல்வியம்மா அழகா பாடுனீங்க. சிவா சிவா. திருச்சிற்றம்பலங்கய்யா. திருச்சிற்றம்பலம். சீரார்பவளங்கால் முத்தம் கயிறாக ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆராமோதின் அருள் தாளினை பாடி போரார் வெற்கண் மடவீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. முதல்ல பாடினப்ப உங்க ஆடியோ சரியா வரல. ரெண்டாவது பாடினப்ப அடுத்த 2 லைன் விட்டு போச்சு. அம்மா செல்வியம்மா இப்ப நின்னு நிதானமா மொத்தமா பாடிடுங்க. ரெண்டு வரிகள் நீங்க விட்டுட்டீங்க. அதனால திருப்பி ஒரு முறை பாடுனீங்க. வாழ்க வாழ்க. ஈரார்பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனி அமர்ந்து நாராயணன் அறியா நான் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆராமோதின் அருள் தாளினை பாடி போரார் வெற்கண் மடவீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. இன்னைக்கு செல்வி அம்மா அந்த இத விட்டு விட்டு 3 முறை பாடினாங்க. அந்த 3 முறை திரு அம்மா அந்த பொன்னூசல் பாடினோடனே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அந்த சிவபூஜை பண்ண சொல்ல 3 முறை புனல் பெருகுவார்கள். அது ஏன்னு சொல்றப்ப, ஒன்று நம்முடைய உடல் மெய்யாகிய ஆன்ம தத்துவத்தை சுத்தம் செய்தல், 2வது வித்யா தத்துவம் சொல்ல அந்த உணர்வு மெய்யை சுத்தம் செய்தல், 3வது சிவதத்துவமாகிய உணர்த்துமை அதை சுத்தம் செய்தல். அருநான்கு சுத்தம் அதிசுத்தா சுத்தம் ஒருமேழு மாயை உடனைந்தே சுத்தம் என்று சொல்கிற மாதிரி பொன்னூசுல 3 முறை பாட்டாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. ஒரு நன்மை சொல்ற மாதிரி இந்த செய்தியை சொல்றதுக்காக பாட்டாங்க 3 முறை. வாழ்க வாழ்க. நல்லா இருந்ததுமா. இது நாங்கெல்லாம் ஒரு மாதிரி அது என்னன்னா எப்பவும் பாடுற மாதிரி பொன்னூசல்னா இறைவன் அந்த படுக்கைக்கு செல்லக்கூடிய அந்த விஷயங்களை அழகா பாடுவோம். நீங்க பாடுறது ஒரு டிஃபரெண்டா இருக்கு. ஒரு விதமான இதுல ஒரு விதமான இது இருக்கு. என்னன்னா தாலாட்டுங்கிறதுனால ஐயா தாலாட்டுங்கிறதுனால அப்படி அழகுன்றது பேரு காதுக்கு மட்டும் இல்லையா, பெரியவங்க பாடின பாட்டு அது மனசுக்கும் அழகுதான். அதனால எல்லாமே அழகுதான். வாழ்க வாழ்க. அந்த 3 முறை பார்த்தீங்கன்னா முன்னீர் பருகுதல்னு ஞாபகம் வச்சு அதுக்காக சொன்னேன். அருநான்கு சுத்தம் அதிசுத்தா சுத்தம் ஒருமேழு மாயை உடனைந்தே சுத்தம் பெருமாறிவை 3ம் கண்டத்தால் பேரித்து குருமாயை மாமாவை ஆன்மாவினோடு. திருமலை திருமந்த பாட்டு. வித்யா தத்துவம் சிவதத்துவம்னு சொன்னாதான் நமக்கெல்லாம் புரியுது இல்லையா? அது உடல்மை என்றும் உணர்வு மெய் என்றும் உணர்த்து மெய் என்றும் சொல்லுவார் நம்முடைய குருநாதர். அப்புறம் வித்யா தத்துவம் உணர்வு மெய், அதுக்கப்புறம் சிவதத்துவம் உணர்த்துமை அப்படின்னு சொல்லுவார். நல்ல அருமையான தமிழ். அதெல்லாம் நம்முடைய பழந்தமிழ். அதெல்லாம் நம்ம பயன்படுத்துறது இல்லை. நம்ம வழக்கமா சொல்லி நேக்கிறோம் ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவம் அப்படின்னு சொல்லி அந்த மணிப்பிரவானையே பேசி பேசி பழகிட்டோம். ஐயா இப்ப சொல்லுங்க ஐயா. ஐயா நான் இப்ப கூட நான் தவறு செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். சொல்லுங்க. ஆத்ம தத்வாய ஸ்வாகா, சிவ தத்வாய ஸ்வாகா, வித்யா தத்வாய ஸ்வாகா. நான் 3 பேருக்கும் தண்ணி கை சுத்தம் உடம்பு சுத்தம் பண்றதுக்கு அப்படித்தான் சொல்லுவேன்.
இப்ப நீங்க சொல்லுங்க, ஆத்ம தத்துவத்துக்கு என்ன சொல்லுவீங்க? ஆத்மானா உடம்பு, ஆன்ம தத்துவம் வந்து உடல் மெய். உடல் மெய்ன்னு பேர் அதுக்கு. சரிங்க. உடல் மெய், நான் வித்யா தத்துவம் நமக்கு உணர்த்தது, அதனால உணர்த்துமை. மெய் என்ற தத்துவம்னு பேரு. அது உடல் மெய், உணர்வுமை, உணர்வுமைன்னு பேரு ரெண்டாவது. மூணாவது உணர்த்துமை. நமக்கு உணர்த்துவதே இது சிவம். அந்த சிவம் தான் நமக்கு உணர்த்துது. அதனால மூன்றாவது உணர்த்துமை. உடல்மை, உணர்வுமை, உணர்த்துமை அப்படின்னு சொல்றது. அது ஆன்ம தத்துவம். உடல்மை தத்துவமே போற்றி அப்படி சொல்லலாமா? வித்யா கலையே போற்றி அப்படி சொல்லணும். முதல்ல உடலை சுத்தப்படுத்துறோம், அப்புறம் உணர்வை சுத்தப்படுத்துறோம். இது ரெண்டும் சுத்தமான பெருமா நமக்கு உள்ளிருந்து உணர்த்துவான் உணர்த்து தத்துவம். ஐயா, நீங்க கட்புல்லன்ல அழகா கொஞ்சம் எழுதி கொடுத்துருங்க ஐயா. ஏன்னா எல்லாருக்கும் இது வரைக்கும் அப்படிதான் சொல்லிட்டு வரேன். எல்லாரும் திருப்பி பார்ப்பாங்க, என்ன இந்த அப்படி பதில் சொல்ற பார்ப்பாங்க. நான் சொல்லல, எங்க குருநாதர் சொல்லி திருமூல திருமந்தர் பாட்டு, அருநான்கு சுத்தம் அதிசுத்தா சுத்தம் உருமேழு மாயை உடனேந்தே சுத்தம். அருநான்கு 24 உடல் தத்துவம். அதுக்கப்புறம் 7 வந்து வித்யாதன் சொல்கிற உணர்வு தத்துவம். அதற்கு மேலே 5 உணர்த்து தத்துவமாகிய சிவ தத்துவம்னு திருமூல திருமதுல பாட்டு. அதை எங்க குருநாதர் சுட்டி காட்டுற. எல்லாம் நம்முடைய திருமூல எல்லாமே இருக்குது. பயன்படுதா நம்முடைய குறை. நம்ம என்ன பண்ணா காதுல கேட்கறத மட்டுமே பயன்படுத்தி நிக்கிறோம். ஆனா அது என்னன்னு அர்த்தம் தெரியாமையே பயன்படுத்திக்கிறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நன்றிங்க ஐயா. கேட்டா சிவாச்சாரியார் சொல்ல அது வந்து எதிர்கேள்வி கேட்கக்கூடாது, கேட்டா பாவம்னு சொல்லுவாங்க. அதனால யாரும் கேள்வி கேட்கறது இல்லை, வேற ஒண்ணும் இல்லை. சிவ சிவா திருச்சிட்டம் தில்லையம்பலம். நன்றிங்க ஐயா. அப்ப வாழ்த்து சொல்லிடலாங்களா? முடிச்சிடலாம். திருச்சிற்றம்பலம். வாங்க பாலசுந்தர ஐயா வாங்க. ஐயா நமச்சிவாய. சிவாய நமய. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணின் நல்ல குரும் கழுமல வளநக, பெண்ணின் நல்லோடும் பெருந்தகை இருந்ததே. கணம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனந்தரும், தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லனையெல்லாம் அன்பர் தரும் அன்பர் என்பவர்க்கே. கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும், குன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினில்லாத உடலும், சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும், தாழாத கீர்த்தியும் ஆறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும், தொலையாத நிதியும் கோணாத கோலம் ஒரு துன்பமில்லாத வாழ்வும், தூயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய். அழியாழி அருதுயிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே. அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே, அருள்வாமி அபிராமியே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. இரவு சந்திப்பையா. நன்றி ஐயா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வுத்தரம் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் காலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே எம்பெருமானுடைய திருவருள் கருணையினாலே திருஞான சம்பந்த மூர்த்தி ஏற்றிய 2ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45க்கு பெரிய புராணம் தொடர் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி, நன்றி, வணக்கம்.